Joshua tells his people, என்ன சொல்லுகிறார்? what does he say? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். Consecrate yourselves. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். Make yourselves holy. என்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள்? When should you make yourselves holy? என்றைக்கு உங்களை பரிசுத்தம் When பண்ணிக்கொள்ளுங்கள்? should you make yourselves holy? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். Today make yourselves holy. நாளைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். For tomorrow the Lord will do amazing things. இன்றைக்கு உங்கள் வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள். Repent from your ways today. இன்றைக்கு ஆண்டவர் அனுமதிக்கிற காரியங்களை அப்படியே தூக்கி போடுங்கள். Take and throw away the things of the life that the Lord does not like. இன்றைக்கே கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை Have பண்ணிக்கொள்ளுங்கள். a covenant with the Lord. என்னை அழைத்ததனுடைய பிரதானமான நோக்கம் நீங்க பரிசுத்தராய் இருக்கிறது போல As you are holy, the main goal that you have called me. எங்க எல்லா வழிகளிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி நீங்க எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே. I expect my ways to be holy as well. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. No one can come to the Lord without ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வது என்பதற்காக because we receive the miracle. இது வழிகள் எல்லாம் சரியானது கிடையாது. Doesn't mean my ways are right. புரிகிறதா? ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்கிறார் என்றபடினால் Because the Lord hears my prayer and He answers me. அவருடைய என்னுடைய வழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது என்று சொல்லிவிட முடியாது. I say all my ways are right. இவ்வளவு காலம் ஆண்டவர் ஒவ்வொரு கொடுத்துக் கொண்டே இருந்தார். All this time the Lord giving you an இன்றைக்கு honor. மனம் திரும்புவார். You repent இன்றைக்கு today. இருக்கட்டும். Let it be today. இந்த மாசமும் Let it இருக்கட்டும். be this month. இந்த தடவையும் இருக்கட்டும். Let it be this time. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சந்தர்ப்பம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். Giving a chance every ஆண்டவர் time. இன்றைக்கு சொல்லுகிற The காரியம் Lord tells us today. இன்றைக்கு நீங்க பரிசுத்தமாகுங்கள். Be holy today. இன்றைக்கு நீங்க பரிசுத்தமாகுங்கள். Consecrate yourself நீங்க today. எதிர்பார்க்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமையும் கர்த்தர் நாளைக்கு உங்கள் மத்தியில செய்து முடிக்க அவர் போதுமானவர். He's enough to make the miracle happen in your lives. ஆமென்.